வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டே 5 பார்க்குறோம். சரிங்களா? டே 5ல அணி இலக்கணம். நம்ம ஆல்ரெடி 4 நாட்களாக எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் யாப்பு இலக்கணம் பார்த்தாச்சு. இப்ப 5ஆம் நம்ம அணி இலக்கணம் பார்க்க இந்த 5 நாள் கோர்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நாளையிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இருக்கும். அத நீங்க பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம். அணி அப்படின்னாலே நமக்கு வந்து அணிகலன் மட்டும் தான் தெரியும். ஜுவல்ஸ் தெரியும். ஓகேங்களா? அப்ப இலக்கணத்தையும் ஒரு அழகுபடுத்தி இருக்காங்கன்னா அது அணி இலக்கணம் தான். அதனாலதான் அணி என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. அணி என்ற சொல்லுக்கு அழகு. ஏன்னா ஒரு செய்யுள் இருக்கு. அந்த செய்யுள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து தரமா இருக்கணும். திறம்பட இருக்கணும். தெளிவா இருக்கணும். புரியுற மாதிரி இருக்கணும். அதனாலதான் சொல்லழகு, பொருளழகு இத வரையறுத்துக்காக கூறப்படக்கூடிய இலக்கணம் தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். செய்யுள்ல அமைந்திடக்கூடிய சொல்லழகு, பொருளழகு இதை வரையறுத்து கூறக்கூடியதுதான் அணி இலக்கணம். இதை வரையறுத்து கூறக்கூடியது அணி இலக்கணம். அப்படிப்பட்ட அணி இலக்கணத்தை பற்றி கூறக்கூடிய நூல் பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம். அப்படிப்பட்ட அணி இலக்கணத்தை பற்றி கூறக்கூடிய நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்துடைய ஆசிரியர் தண்டி. அந்த தண்டி அலங்காரத்தையும் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. பொதுவணியியல், பொருளணியியல், சொல்லணியியல். அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ரீசெண்டா முன்னாடி கேட்டது கேள்வி, பொருளணியில எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னு கேட்டாங்க. சரிங்களா? தண்டி அலங்காரத்துல பொருள் அணியியல்ல எத்தனை நூற்பாக்கள் உள்ளன கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 64. சொல் அணியியல் 35. பொதுவணியியல் 25. இதுல பாத்தீங்கன்னா இந்த பொதுவணிக்கும் சொல்லணிக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். சரிங்களா? பொதுவணி பொதுவா அந்த காலத்துல வந்து 25 ரூபா தான் மொய் வைப்பாங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? பொருளணி 64 நூற்பாக்கள். ஓகேங்களா? சொல்லணி அதாவது நம்ம சொல்லுவாங்க நீ ஏதாவது பேசுன 32 பல்லுன்னு சொல்லுவாங்க. இங்க சொல்லுன 35 பல்லு. நூற்பாக்கள். சரிங்களா? இங்க நூற்பாக்கள். ஓகேங்களா? சொல்லணில 35 நூற்பாக்கள் உள்ளன. சரி இதுல என்னென்ன அணிகள் இருக்கு? இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா? அடுத்து தற்குறிப்பேற்ற அணி, வேற்றுமை அணி, பஞ்ச புகழ்ச்சி அணி, தீபக அணி, நிரல் நிறை அணி, இயல்பு நவிர்ச்சி அணி, இரற்ற மொழிதல் அணி. இந்த இரற்ற மொழிதல் அணியை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு செம்மொழி சிறையடை, இன்னொன்னு பிரிமொழி சிறையடைன்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்கலாம் இயல்பு நவிர்ச்சி அணி என்று சொல்லக்கூடியது இயல்பா உள்ளது. உள்ளத உள்ளபடி அப்படி சொல்லக்கூடியது இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி என்பது என்னன்னா மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. உவமை அணி என்னன்னா ஒன்றை இன்னொன்றோடு ஒப்புமைப்படுத்தி கூறக்கூடியது உவமை அணி. ஒன்றை மற்றொன்றோடு உவமைப்படுத்தி கூறுவது உவமை அணி. ஒப்புமை. சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க உவமை அணி என்று சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கூட சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போனா கண்ணு எப்படி இருக்கு? மீனா மாதிரி கண்ணு இருக்கு. மீனாவுடைய கண்ணு, மீன் கண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. அதுதான் இது. இங்க அப்படித்தான் சொல்றது. இதுதான் ஒப்புமைப்படுத்துவது. இதுதான் என்னது? ஒப்புமைப்படுத்துவது. எடுத்துக்காட்டு உவமை அணி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து இல் பொருள் உவமை அணி. அடுத்து நம்ம பார்க்கிறது இல் பொருள் உவமை அணி. அடுத்து உருவக அணி. அடுத்து ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. இந்த முதல் 3 இதுக்கு விளக்கம் சொன்னேன். எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லலாம். அந்த விளக்கம் தான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல இருக்குது. ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்லைடு இருக்கு. அது இன்னும் டீப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி என்பது இயல்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம்முடைய கற்பனை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்ற அணி. வேற்றுமை அணி 2ஐயும் ஒற்றுமைப்படுத்துவாங்க. சரிங்களா? அது 2 வேற்றுமையும் காட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் வேற்றுமை அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேங்களா? இதுல உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். ஓமை அணியில அந்த ஓம உறுப்பு வெளிப்படையா தெரியும். எடுத்துக்காட்டு ஓமை அணியில ஓம உறுப்பு மறைஞ்சு வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓமை அணியில அந்த ஓம உறுப்பு மறைந்து வரும். அதுக்கு பேர் தான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? தீபக அணி, நிரல் நிறை அணி, இயல்பு நவிர்ச்சி அணி, இரற்ற மொழிதல் அணி. இரற்ற மொழிதல் அணி வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க.
ஒண்ணு செம்மொழி சிலேடை, இன்னொன்னு பிரிமொழி சிலேடை. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இயல்பு நவிர்ச்சி அணி முதல்ல பார்க்க போறது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி என்னது? இப்ப நான் இருக்கிறேன், என்னோட தன்மைகளை இயல்பா சொல்லுவாங்க. அவன் அப்படித்தான். சரிங்களா? இப்ப நான் இருக்கிறேன், என் பையனை பத்தி சொல்றான், அவன் அவன் அப்படித்தான் படிப்பான், அவன் உண்டு அவன் வேற ஒண்ணுன்னு இருப்பான், மத்தபடி எதுவும் பண்ண மாட்டான். இதுதான் அவனோட கேரக்டர். இதுதான் அவனோட கேரக்டர். அப்ப அவனோட தன்மைகளை நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன்னா, இதுக்கு பேர் தான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுபடுத்தி கூறுவது. சரிங்களா? இயல்பு நவிர்ச்சி அணி. தன்மை அணிந்தாலும் இயல்பு நவிர்ச்சி அணிந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு பொருளோட தன்மைய உள்ளத உள்ள மாதிரி அழகுபடுத்தி கூறுவதுக்கு பேர் தான் என்னது? இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இயல்பு நவிர்ச்சி அணிய தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. இந்த இயல்பு நவிர்ச்சி அணி என்ன சொல்றாங்க? தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. சரிங்களா? இப்ப இது ஒன் பை ஒன்னா இருக்கு. ஒன் பை ஒன்னா இருக்கு. ஒன் பை ஒன்னா இருக்கு. எப்படி? அந்த ஒன் செகண்ட். இயல்பு நவிர்ச்சி என்பது ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுபடுத்தி கூறுவதற்கு பேர் தான் இயல்பு நவிர்ச்சி. இயல்பு நவிர்ச்சியை தன்மை நவிர்ச்சின்னு சொல்றாங்க. இயல்பு நவிர்ச்சி என்ன சொல்றாங்க? தன்மை நவிர்ச்சின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு உதாரணம் பாடல் எப்படி கொடுத்தாங்க பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கண்டு குற்றி. நமக்கு இது வந்து பேசிக்ல இருந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். கூட என்ன பண்ணா அம்மாட போய் பால் குடிக்காது ஒண்ணுதானே செய்யும். அத ஒரு இயல்பா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அத இயல்பா சொல்லியிருக்காங்க. இதே இது ஒரு திருக்குறள் பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதே இயல்பு நவிர்ச்சி அணிதான். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். மோஸ்ட்லி உங்களுக்கு புக்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த புக் பேக்ல என்ன இருக்கோ அதான் கேட்பாங்க. இந்த இந்த இயல்பு நவிர்ச்சிக்கு உதாரணம் வந்து புக்ல கொடுத்திருக்காங்க. இது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்மை புகுத்திவிடும். என்னது? திருக்குறள் தான். திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் தான் நான் வந்து அந்த இயல்பு நவிர்ச்சிக்கு உதாரணமாக நான் சொல்றேன். ஏன்னா முயற்சி செய்தால் உயர்வு இருக்கு. உண்மைதானே? முயற்சி செய்தால் உயர்வு இருக்கு. இதனாலதான் இதை இயல்பாகவே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் இது தன்மை நவிர்ச்சனை என்று வந்திருக்கு. உயர்வு நவிர்ச்சனை என்றாலும் தன்மை நவிர்ச்சனை என்றாலும் ஒன்றுதான். அடுத்து உயர்வு நவிர்ச்சனை. ஒரு பொருளோட இயல்ப மிகைப்படுத்தி கூறினால், நம்ம இயல்பா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பாருங்க. பொண்ணு எப்படி இருந்தா? சூப்பரா இருந்தா, அவ்வளவு அழகா இருந்தா சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிகைப்படுத்தி கூறுவது. ஒரு பொருளோட இயல்ப மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது அதற்கு பெயர்தான் உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. எப்படி இருக்குது? ஒரு பையன் குளிக்க போறான், தான் பையன் குளிக்கிறதுக்கு குளிர் வந்துரும், வெயில் வந்துரும் அப்படின்னு வச்சக்காக பாதாள கங்கையவே தாத்தா பாடி அழைக்கிறாராம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டோட புகழ, தமிழ்நாட்டின் புகழை
வானம் அளவுக்கு உயர்ந்தது. சரிங்களா? உயர்ந்து மிகைப்படுத்தியிருக்காங்க. உயர்ந்து மிகைப்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் இது என்ன ஆயிருச்சு? உயர்வு நவிர்ச்சி அணி ஆயிருச்சு. சோ வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. சரி. அடுத்து உவமை அணி. இந்த உவமை அணி தான் என்ன சொல்றாங்க? தாய் அணி அப்படின்னு சொல்றாங்க. உவமை அணிய தாய் அணின்னு சொல்றாங்க. பொருள் அணியிலேயே தலைமை சிறப்பு கொண்டது இந்த உவமை அணி. பொருள் அணியிலேயே தலைமை சிறப்பு கொண்டது வந்து உவமை அணி. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்க? இந்த இதுல இருந்தா உருவம் வந்துச்சு, வேற்றுமை வந்துச்சு, ஒட்டணி போன்ற பல அணிகள் வந்துச்சு. அதனாலதான் இந்த உவமை அணியை நம்ம என்ன சொல்றாங்க? தாய் அணி என்று சொல்றாங்க. உவமை அணிய தாய் அணி என்று சொல்றாங்க. பாருங்க, உவமை அணி அதாவது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்க ஒற்றுமையை, ஒப்புமையை சொல்லுவதற்கு பேர் தான் உவமை அணி. அந்த உவமையால விளக்கப்படக்கூடிய பொருளைத்தான் உவமேயம் என்று இங்க சொல்றோம். உவமையால விளக்கப்படக்கூடிய பொருளை தான் என்ன சொல்றோம்? உவமேயம் என்று சொல்றோம். சரிங்களா? ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை எடுத்துக் கூறுவதற்கு பேர் தான் உவமை அணி. உவமையால் விளக்கப்படும் பொருளை தான் என்ன சொல்றோம்? உவமேயம் என்று சொல்றோம். இப்ப தேன் போன்ற தமிழ். தேன் போன்ற தமிழ். தேன் போன்ற தமிழ். ஓகேங்களா? பாருங்க. உவமை, உவம உருபு, உவமேயம். உவமேயம். ஏன்னு கேளுங்க. உவமை முன்னாடியும் உவமேயம் பின்னாடியும் வரும். உவம உருபு நடுவுல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த உவம உருபு போன்ற என்பது மட்டும் கிடையாது. நிறைய உவம உருபுகள் இருக்கு. போல, புரைய, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன இவை எல்லாமே உவம உருபுகள் தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சரிங்களா? ஓமை எனக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் பாருங்க. திருக்குறள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இருக்கா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பது குறள். என்ன சொல்றாங்க? தன்னை வெட்டுபவரையும் சரி, சரிங்களா? யாரோ ஒருத்தர் நம்மளை வெட்டுறாங்க, அந்த பூமி பொறுத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி நம்மளை யாரோ இகழ்றாங்களா, அதுக்கு நம்ம மன்னிச்சுக்கிறணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இகழ்வாரை பொறுத்தல் தலை. நிலம் தன்னை வெட்டுபவர்களையும் சரி, தோண்டுபவர்களையும் சரி தாங்கிக்கிறது. நம்ம நடந்து போறோம், டங்கு டங்கு நடந்து போறோம், எவ்வளவோ பண்றோம். சரிங்களா? தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது போல, அந்த போல என்றது இங்க ஓம உறுப்பு. போல என்பது உவம உறுப்பு. அதே மாதிரி நம்ம இகழ்ந்து பேசக்கூடியவன் பொறுத்துக் கொள்வது ஒரு பெரிய சிறந்த குணம். சரிங்களா? இது எதற்கு சொல்றாங்க இந்த குறள்? மன்னிக்கும் அடிப்படையில சொல்லக்கூடியது இந்த குறள். உவமை அணிக்கு உதாரணமாக வந்திருக்கு இந்த குறள். போல, புரைய, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன இவை எல்லாமே உவம உறுப்புகள் தான். ஓகேங்களா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது நம்ம பேசுறதுக்கு இனிய சொற்கள் பேசும்போது, இனிய சொற்கள் இருக்கும்போது, கடுமையான சொற்களை பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? பழம் இருக்கும்போது காயை சாப்பிடுறதுக்கு மாதிரி அர்த்தம். ஊரை நிறைந்தற்றே உழைவாம் பேரறிவாளன் திரு. இதுவும் ஓமையனுக்கு எடுத்துக்காட்டுதான். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். போல, புரைய, மான, கடுப்ப இது எல்லாமே ஓமையணி தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஓமையணி தான். அடுத்து எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு உவமையணி. என்ன சொல்றாங்க? சரி. உவமை, உவமேயம் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்காட்டி இடையில உவம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? எடுத்துக்காட்டு உவமையணி. அதுக்கு பேர் தான் என்னது? எடுத்துக்காட்டு உவமையணி. உவமை, உவமேயம் ரெண்டுமே இருக்குது. தனித்தனியா எடுத்து காட்டுறாங்க. இடையில இருக்கக்கூடிய உவம உறுப்பு மறைஞ்சிருது. சரிங்களா? அப்படி மறந்து வந்தால் அப்படி மறைஞ்சு வந்தா அதுதான் எடுத்துக்காட்டு உவமையினை. பாருங்க. புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்.
புறந்தூய்மை நீரால உண்டாகக்கூடியது. சரிங்களா? நம்முடைய இருக்க உடல் உறுப்புகளை தண்ணியால நிக்கிறோம். அதே மாரி இங்க அது போலன்ற ஒரு அமையும்க்கு அப்புறம் அது போல வல்ல. அந்த அது போல என்ற சொல் மறைஞ்சு வந்திருக்கு. அகந்தூய்மையாகப்பட்டது. சரிங்களா? அகந்தூய்மையாகப்பட்டது. மனசுல இருக்க தூய்மை எதுல காணப்படுது? வாய்மையால் காணப்படுது. நேர்மையால காணப்படுது. உடல்ல இருக்க தூய்மை, உடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நீரால சரியாயிரும். அப்ப உள்ளது இருக்க தூய்மை என்ன ஆகும்? நம்ம நேர்மையால சரியாகுது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் குறள். சரிங்களா? அதாவது எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஆ என்ற எழுத்து தான் அடிப்படையாக இருக்கு. சரிங்களா? அதே மாரி அதே மாரி இங்க இல்ல. அது போல அப்படின்னு ஒரு சொல் இல்ல. ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகமாகப்பட்டது கடவுளை முதன்மையாக கொண்டது. கடவுளை முதன்மையாக கொண்டது. எழுத்துகளுக்கெல்லாம் முதல் தொடக்கம் ஆ என்ற எழுத்து அது போல. சரிங்களா? இந்த உலகுக்கெல்லாம் முதலா இருக்கக்கூடியது கடவுள் தான். ஓகேங்களா? இது எடுத்துக்காட்டு உவமையணி. இல் பொருள் உவமையணி. இல்லாத ஒன்றை கூறுவது இல் பொருள் உவமையணி. இல்லாத ஒன்றை கூறுவதற்கு பேர் என்னது? இல் பொருள் உவமையணி. உலகில் இல்லாத ஒன்றிற்கு உவமையாக கூறுவதுதான் என்னது? இல் பொருள் உவமையணி. பொன்மழை பொழிந்தது போல. கொம்பு முளைத்த குதிரை போல. பொன்மழை. இப்ப தங்க விக்கிற விலைக்கு பொன்மழை பொழியுமா? பொழிஞ்சா நம்ம மக்கள்லாம் இருப்போமா? என்ன காய்ச்சல் வந்தாலும் சரி, அந்த பொன்மழை தங்கமழைய குடிச்சிடணும். சரிங்களா? கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு கொம்பு இருக்குமா? இருக்காது. அதனால இல்லாத ஒண்ண சொல்றாங்க இருக்கிற மாரி. இல்லாத ஒண்ண இருக்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இல் பொருள் உவமையணி. அடுத்து உருவக அணி. உவமானம் வேறு, உவமேயம் வேறு என்று இல்லாம, உவமானத்துடைய இயல்புகளை உவமேயத்தின் மீது ஏற்றிக் கூறுவதற்கு பேருதான் உருவக அணி. நம்ம உவமை அணிக்கு என்ன பார்த்தோம்? தேன் போன்ற தமிழ் பார்த்தோமா? தேன் போன்ற தமிழ் பார்த்தோமா? இங்க உருவ அணிக்கு பாத்தீங்கன்னா, 2மே வேறு வேறு இல்ல. ஒண்ணுன்னு சொல்லி 2மே ஒண்ணுதான்னு சொல்லி என்ன செய்றாங்க? உவமேயம் முன்னும், உவமானம் பின்னும் வரும். தமிழ் தேன், தமிழ் தேன் என்று வரும். சரிங்களா? இது உவமை, இது உருவகம். புரிஞ்சிருச்சுங்களா? இது உவமை, இது உருவகம். உவமானம் வேறு, உவமேயம் வேறு என தோன்றாத வகையில, உவமானத்தோட இயல்புகள உவமேயத்தின் மீது ஏற்றுக்கூறுவதற்கு பேர் தான் என்னது? உருவக அணி. ஓகேங்களா? அதே மாரி நமக்கு ஒரு குறள் குடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு செய்யுளே இருக்கு. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக. சரிங்களா? இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக. வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி. ஓகேங்களா? வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி. அன்பு நீர் பாய்ச்சிய அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். பைங்கூழ் சிறுகாலை செய். என்ன மேம் ஏதோ செய்யுள் மாதிரி இருக்கே? செய்யுளே தான். சரிங்களா? செய்யுளே தான் இது. செய்யுள் தான் நமக்கு இங்க குடுத்திருக்காங்க. 7ஆம் வகுப்புல இருக்கு இந்த பாடல். சரிங்களா? எதுக்கு உவமையா குடுத்திருக்காங்க? எதுக்கு உதாரணமா குடுத்திருக்காங்க? உருவக அணிக்கு உதாரணமா குடுத்திருக்காங்க. சரிங்களா? உருவக அணிக்கு உதாரணமா குடுத்திருக்காங்க. எப்படி மேம் நான் இத கண்டுபிடிக்கிறது? உருவக அணி நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா? இன்சொல் விளை நிலனா, ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு, வாய்மை எருவட்டி. என்ன சொல்றாங்க? இனிய சொற்களையே விளைநிலமாக கொள்ளணும். வன்சொல் களைகட்டு. சரி, ஈதலை வித்தாக. ஈகை என்ற பண்பை விதையாக, வித்து என்றால் விதை. விதையாக விதைக்க வேண்டும். வன்சொல் களைகட்டு. வன்சொல் என்னும் கலையை அறவே நீக்கிரணும். வாய்மை எருவட்டி. சரிங்களா?
வாய்மை என்றால் உண்மை. உண்மை பேசக்கூடிய இடத்தில் எடுத்துறாங்க. உண்மை பேசல் என்ற கூடிய எருவினை இட வேண்டும். அன்பு நீர் பாய்ச்சி, அன்பாக நீரை பாய்ச்ச வேண்டும். அறக்கதிர் ஈன்றதோர் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து முனைப்பாடியார் பாடிய பாடல்பா. இது எதுக்கு உதாரணமா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உருவக அணிக்கு உதாரணமா கொடுத்திருக்காங்க. எதுக்கு உதாரணமா கொடுத்திருக்காங்க? உருவக அணிக்கு உதாரணமா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணிதான் என்ன? ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவதற்கு பேரு தான் என்னது? ஏகதேச உருவக அணி. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவதற்கு பேர் தான் என்னது? ஏகதேச உருவக அணி. என்ன சொல்றாங்க? கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிடுவதற்கு பேர் தான் ஏகதேச உருவக அணி. சரிங்களா? மற்றொன்றை விட்டுவிடா விடுவது பேர் என்னது? ஏகதேச உருவக அணி. பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். திருக்குறள். சரிங்களா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார். நேற்றைய வகுப்புல கூட நான் உங்களுக்கு யாப்பு இலக்கணத்துக்கு உதாரணமா இதைத்தான் கொடுத்தேன். சரிங்களா? இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் பிறவி பெருங்கடலை கடந்து விடுவார்கள். இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் பிறவி பெருங்கடலை அடைந்து விடுவார்கள். சரிங்களா? நீந்தார் இறைவனை சேராதார். என்னது? இறைவனுடைய திருவடியை அடையாதவர்கள் கடக்க மாட்டார்கள். நீந்தான்னு மட்டும் கொடுத்துறாங்க. சரிங்களா? நீந்துவர் நீந்தார் இறைவனை சேராதார். என்ன சொல்றாங்க? பிறவி பெருங்கடல். பிறவி பெருங்கடல். இறைவனை அடைந்தவர்களே பிறவி என்னும் கடலை நீந்தி கடந்து விடுவார்கள். சரிங்களா? என்ன சொல்றாங்க? இல்ல. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். என்ன சொல்றாங்க இங்க? அதாவது அந்த பிறவி பெருங்கடலை அடைந்தவர் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். அப்படி அடையாதவர் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். சரிங்களா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். என்ன சொல்றாங்க? ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவங்கவுங்க செய்யற செயல் மட்டும்தான் இங்க என்னவா இருக்குது? உரைக்கல்லாக இருக்குது. பெருமை ஒருவருடைய பெருமைக்கும் உயர்ந்த குணத்திற்கும் ஏனை சிறுமைக்கும் மற்றைய சிறுமைக்கும் தாழ்ந்த குணத்திற்கும் தத்தம் கருமமே அவரவர் செய்யக்கூடிய செயல்கள் தான் கட்டளைகள் அளவுகோலாக உரைக்கொள்ளாக இருப்பது. ஓகேங்களா? உரைக்கல்லாக இருப்பது. அடுத்து பாருங்க, இதுல நம்ம என்னென்ன அணிகள் பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரிகேப். அடுத்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. சரிங்களா? இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேங்களா? அடுத்து ஏகதேச உருவக அணி, இல்பொருள் உவமை அணி. ஓகேங்களா? இல்பொருள் உவமை அணி. இப்ப நம்ம கடைசியா பார்த்தது ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணிக்கு உதாரணம் என்ன இருக்கு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும். இதுதான் உதாரணமா இருக்கு. நிறைய குறள்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து தற்குறிப்பேற்ற அணி.
தற்குறிப்பேற்ற அணி என்பது என்னது? நமக்கு தெரிஞ்சதுதான். அதே குறள் தான் அதிகமா குடுப்பாங்க. அந்த செயல் தான் குடுப்பாங்க. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம்முடைய கற்பனையை ஏற்றிக் கூறுவதற்கு பேர் தான் என்னது? தற்குறிப்பேற்ற அணி. சிலப்பதிகாரம் கதை தான் இங்க மெயினா சொல்லுவாங்க. அதாவது இந்த கோவலன் மதுரைக்கு வந்தால் கொல்லப்படுவான். அதனாலதான் வரவேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? போர்லந்தெடுத்த ஆரையில் நெடுங்கடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட. போர்லந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட. இதுதான் தற்குறிப்பேற்றணி. என்ன சொல்றாங்க? காற்றுல வந்து கொடிகள் அசைவது ஒரு இயல்பு. காற்றுல கொடிகள் அசைவது இயல்பு. ஆனா கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வரும்போது அவர்களை வரவேண்டாம் என்று அந்த கொடிகள் அசைவது மாதிரி காட்டுறாங்க. இது கவிஞர் வந்து தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்லியிருக்கிறார். கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது. என்ன சொல்றாங்க? இன்னும் சொல்லப்போனா இந்த கோவலன் மதுரைக்குள் வந்தால் கொல்லப்படுவான் என கருதி அந்த மதில் மேல் இருந்த கொடிகளாகப்பட்டது வரவேண்டாம் என்று அசைக்குது. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதிலின் மேல் இருந்த காற்றில் இயற்கையாக அசையுது. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அந்த கொடிகள் கையை அசைத்து இந்த மதுரைக்குள்ள வர வேண்டாம் என்று தெரிவிக்கிற மாதிரி தன்னுடைய செய்யுள்ள கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? இப்படி வர்றதுக்கு பேர் தான் என்னது? தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி ஒண்ணுமே இல்ல. ஒரு வெள்ளை சக்கரை சுண்ணாம்பு ரெண்டுமே நிறம் என்னவா இருக்கு? ரெண்டு நிறம் என்னது? ஒற்றுமை வெள்ளை. சரிங்களா? வேற்றுமை என்னது? சர்க்கரை இனிக்கும். சுண்ணாம்புட தன்மை என்னது? மாறுது இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டினால் அதற்கு பெயர்தான் வேற்றுமை அணி. அதற்கு பெயர்தான் வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. சரிங்களா? அதாவது நெருப்பு கடுமையான வார்த்தை. இது ரெண்டுமே சுடக்கூடிய தன்மை உடையது. ஆனா நெருப்பு காய ஆறிரும். நீ பேசுற வார்த்தைகள் ஆறுமா? ஆறவே ஆறாது. அதனாலதான் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்து கூறி அதனால இருக்கக்கூடிய வேற்றுமையும் எடுத்து சொல்றாங்க. அப்படி உள்ளதுக்கு பேர் தான் என்னது? வேற்றுமை அணி. அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. எப்படி சொல்றது வஞ்ச புகழ்ச்சி அணிய? ஒண்ணுமே இல்ல. என்னப்பா உன்னை பையன் நல்லா பாத்துக்கிறானா? பாத்துக்கிறான் பாத்துக்கிறான். அவன் எங்க பாக்குறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கதான் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேங்களா? புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் இதுதான் என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. பாருங்க. தேவர் அணையர் கயவர். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். என்ன சொல்றாங்க? இங்க இறைவனையும் கயவர்களையும் நயவஞ்சகனையும் ஒப்பிடுறப்ப ரெண்டு பேருமே அவங்க விருப்பத்தை செஞ்சுதான் வாழ்றாங்க. ரெண்டு பேருமே அவங்க விருப்பத்தை செஞ்சுதான் வாழ்றாங்க. அதான் இங்க என்ன சொல்றாங்க? தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். கயவர்களும் தேவனை போல நான் விரும்புறத மனம் போல போக்குல செய்யற. அதனாலதான் அந்த கயவர்களை தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. தீவக அணி. தீவகன்னா என்ன? இப்ப ஒரு சாதாரணமா ஒரு ரூம்ல இருட்டா இருக்கு. ஒரு ரூமு இருட்டா இருக்கு. அந்த ரூம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இருட்டுல ஒரு ஓரத்துல ஒரு மெழுகுவர்த்திய பத்த வைக்கிறோம். அந்த மெழுகுவர்த்தி எப்படி இருக்கு? அந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சத்த குடுக்குதா? ரூம் ஃபுல்லா வெளிச்சத்த குடுக்குதா? அதே மாரிதான் செய்யுளில் ஓரத்தில் என்ற ஒரு சொல்லாகப்பட்டது அந்த செய்யுளில் இருக்கக்கூடிய பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருளை விளக்குவதனாலதான் இது தீவக அணி எனப்படுது. இது என்ன அணி ஆகுது? தீவக அணி எனப்படுது. சரிங்களா? பாருங்க. தீவக அணி. ஒரு செகண்ட். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. ஒண்ணுமே இல்ல. அதாவது மன்னன் கோவப்பட்டான். சரிங்களா? மன்னன்
கோவப்பட்டான். அவன் கோவப்பட்டனால அவன் விட்ட அம்மானது பகைவர் மேல பாய்ச்சு. அவங்க தோல் ஃபுல்லா ரத்தம் பாய்ஞ்சிச்சு. சரிங்களா? அந்த ரத்தமாகப்பட்டது எல்லா பக்கட்டும் போச்சு. சரிங்களா? அந்த அம்புலயும் அந்த ரத்தம் இருக்கு. மிசை ஃபுல்லா மேல கீழ எல்லா பக்கட்டும் போகுது. அது மட்டும் இல்ல புல் குளமும் வீழ்ந்தது. பறவை மேலேயும் அந்த ரத்தமாகப்பட்டது பட்டுச்சு. பறவையின் மேலயும் ரத்தமாகப்பட்டது பட்டுச்சு. ஏன்னா அரசனுடைய கண்கள் வந்து சிவந்துச்சு. கோவத்தால சிவந்துச்சு. அந்த சிவந்த அவன் என்ன பண்ணிட்டான்? அவன அம்ப வச்சு என்ன பண்ணிட்டான்? அந்த தோள்கள் பகைவருடைய தோள்கள் சிவந்துச்சு. தெவ் என்றால் இங்க பகைவன். ஓகேங்களா? தெவ் என்றால் இங்கு பகைவன். அவனுடைய தோள்கள் சிவந்துச்சு. அதோட விட்டுச்சு அந்த ரத்தம் எல்லா பக்கட்டும் பாயுது. அவன் விட்ட அம்புனால வில்லால வச்ச ரத்தமாகப்பட்டது எல்லா பக்கட்டும் இருந்துச்சு. அதுல அந்த பறவைகள் மேலேயே அந்த ரத்தம் படிஞ்சிருச்சு. பாருங்க. அரசனுடைய கண்களோ கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்துமே சிவந்தன. வலிய வில்லால் செய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே விழுந்தனால பறவை கூட்டங்கள் யாவுமே சிவந்தன. சரிங்களா? இதுதான் தீவக அணியுடைய பொருள். அடுத்து நிரல் நிறை அணி. நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல். நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல். ஓகேங்களா? கவிஞர் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே ஒரு மாதிரி பொருள் கொள்ளக்கூடியதுக்கு பேருதான் இந்த நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்ளக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? நிரல் நிறை அணி. உதாரணம் பாருங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையோட பண்பு என்னது? என்ன? அன்பு காட்டுறது. இல்வாழ்க்கையோட பயன் என்ன? அறம் செய்வது. அப்ப அன்பிற்கு பண்பாகவும் அரணுக்கு பயனாகவும் ரெண்டையும் முறையா பொருந்தபடி அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இது நிரல் நிறை அணி. பாருங்க. இல்வாழ்க்கை அன்பும் மரணம் உடையதாக விளங்கணும்னா அதோட வாழ்க்கைய பண்பும் பயனும் அதுதான். இந்த குறள்ல அன்பும் மரணம் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி, ஓகேங்களா? நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியிருக்காங்க. அதனாலதான் இது நிரல் நிறை அணி என்று ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போது தன்மை அணி. ஒண்ணுமே இல்ல, இயல்பு நவிர்ச்செயல் தன்மை நவிர்ச்செயல் ஒண்ணுதான். சரிங்களா? ஒரு பொருள் இயற்கையா உள்ளத உள்ளபடியே கேட்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் தன்மை நவிர்ச்செயல். இயல்பு நவிர்ச்செயல்னாலும் தன்மை நவிர்ச்செயலும் ஒண்ணுதான். இது 4 வகையா பிரிக்கிறாங்க. குணத்தன்மை, பொருள்தன்மை, ஜாதித்தன்மை, தொழிற்தன்மை என்று 4 வகையா பிரிக்கிறாங்க தன்மை அணிய. தன்மை அணியின் வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள்தன்மை அணி, குணத்தன்மை அணி, ஜாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை. ஓகேங்களா? தன்மை அணிக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுவும் அதே சிலப்பதிகாரம் தான், தற்குறிப்பேற்ற அணி மாதிரியே. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அக்காரிகை தன் சொற்செவியில் உள்ளளவே தோற்றான் உயிர். கண்ணகி தன்னுடைய கால் சிலம்புகளை கொண்டு போய் அந்த பாண்டிய மாண்ட போய் சண்டை போறாங்க பாத்தீங்களா? என்னுடைய சிலம்பு வந்து மாணிக்க பரல்களே உடையது. என்னுடைய கணவனா கல்வன் சொல்லி சண்டை போறாங்கல்ல. நான் இதுவரையும் கரெக்டா நீதி புரிஞ்ச மன்னன் வந்து நம்ம தப்பான தீர்ப்பை சொல்லிட்டமேண்டு ஒரு கவலையில அந்த கண்ணகி சொன்ன வார்த்தையால உயிரே விட்டுரும். அதான் மெய்யிற் பொடியும் விரித்த கருங்கூழலும் கையில் தனி சினமும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான். அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான். உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையுமான தலைமுடியும் கையில் ஒற்ற சிலம்போடு வந்த தோற்றம் தான் அவருடைய கண்ணீரும் கண்ட அளவிலேயே வைகை நதி பாயும் கூட நகரத்தரசான பாண்டிய மன்னன் தோத்துட்டான். ஏன்னா அவன் சொன்ன எப்படி வார்த்தை? என்னுடைய கணவனா கல்வன், உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய இந்த சிலம்புகளை பாருங்க. என்னுடைய சிலம்பு இருக்கிற மாணிக்க பரல்கள், உன்னுடைய மனைவியாரின் கையில் இருக்கிறதா முத்து பரல்கள். அப்ப என்ன ஆயிடுச்சாங்க? நீதி தோத்துருச்சு. தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டான். அதனால அந்த பாண்டிய மன்னனுடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்துலயே உயிரை விட்டுட்டான். அந்த இடத்துலயே உயிரையும் விட்டுட்டான். கண்ணகியின் துயர் நேர்ந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சியென வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ தொடரோ 2 பொருள்கள் அமையுமாறு தொடுப்பதற்கு பேர் தான் இரட்டுற மொழிதல் அணி.
ஒரு சொல்லாகப்பட்டது இரண்டு பொருள் அமையுமாறு, இரண்டு பொருள்கள் பட அமையுமாறு வருவதற்கு பேர் தான் இரற்ற மொழிதல். இந்த இரற்ற மொழி அணியை வந்து சிலேடை அணின்னு சொல்றாங்க. இது எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா 2 வகையா பிரிக்கிறது. ஒண்ணு செம்மொழி சிலேடை, இன்னொன்னு பிரிமொழி சிலேடை. சரிங்களா? ஒண்ணு செம்மொழி சிலேடை, இன்னொன்னு பிரிமொழி சிலேடை. இரற்ற மொழி வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு செம்மொழி சிலேடை, இன்னொன்னு பிரிமொழி சிலேடை. சரி, அதுக்கு உதாரணம் பாருங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதான். நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர்ச்செப்பு. தேங்காயும் நாயும் நேர்ச்செப்பு. என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே இந்த பாடல பொருள் என்ன? தேங்காயும் நாயும் ஒப்பிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இரண்டுக்குமே பொருந்தா சொல்றாங்க. தேங்காயில ஓடு இருக்கும். தேங்காய் உள்ள எப்படி இருக்கும்? பெண்மயத்துல இருக்கும். சரிங்களா? தேங்காய் வந்து கோணம் இல்லாம குலையாத்தான் தொங்கும். தேங்காய் வந்து குலையாத்தான் தொங்கும். குலையாகத்தான் தொங்கும். அதே மாதிரிதான் நாய். இப்பாடல பொருள் தேங்காய் நாய் இரண்டுக்கும் பொருந்ததா அமைந்துள்ளது. தேங்காயில ஓடு இருக்குது, தேங்காயில உட்பகுதி வெண்மை நிறத்துல இருக்குது, தேங்காய் கோணம் இல்லாம குலையா தொங்குது. நாய் சில சமயம் ஓடும், சில சமயம் ஒரு இடத்துல படுத்திருக்கும். வாய் உட்பகுதி எப்படி இருக்கும்? வெள்ளையா தான் இருக்கும். தேங்காய் குறைப்பதற்கு, நாய் வந்து குறைப்பதற்கு வெட்கப்படாது. இந்த மாதிரி 2 பொருள் தரும்படி பாடப்படலாம். இது என்ன அணியாயிருச்சு? இரற்ற மொழிதல் அணியாயிருச்சு. இரற்ற மொழிதல் அணியாயிருச்சு. அதாவது ஒரு சொல்லோ தொடரோ 2 பொருள் தருமாறு அமைவதற்கு பேர் தான் இரற்ற மொழிதல் அணி. இந்த இரற்ற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. இரற்ற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. இந்த ஸ்லேடை அணியை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு செம்மொழி ஸ்லேடை, இன்னொன்னு பிரிமொழி ஸ்லேடை. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரிது மொழிதல் அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் என்னன்னா உவமையை மட்டும் கூறி, சரிங்களா, தான் சொல்ல வந்த கருத்தை வெளிப்படையாக கூறாம அதற்கு இணையான வேறொரு கருத்தை வச்சு அதன் மூலம் கூற வந்த கருத்தை குறிப்பால உணர்த்துவதற்கு பேரு தான் பிரிது மொழிதல் அணி. ஒண்ணுமே இல்லப்பா, உவமையை கூறி பொருளை பெற வைப்பது. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது, இதுக்கு பேருதான் பிரிது மொழிதல் அணி. உதாரணம் பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடான்லத்து. கடல்ல ஓடக்கூடிய கப்பலாகப்பட்டது தரையில ஓடாது. சரிங்களா? தரையில ஓடக்கூடிய தேராகப்பட்டது கடல்ல ஓடாது. உண்மைதானே? நிலத்தில் ஓடக்கூடிய தேரோ கடலில் ஓடாது. கடலில் ஓடக்கூடிய கப்பலோ நிலத்தில் ஓடாது. இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் தமக்குரிய இடத்துல வெற்றி பெற முடியும். நமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற இயலாது என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த குரட்பால என்ன அணி இருக்கு? பிரிது மொழிதல் அணி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் என்ன சொல்றாங்க? மயில் தொகை வச்சுறாங்க. மயில் தொகை எவ்வளவுதான் மெல்லிசா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா வண்டியில ஏத்துனா என்ன ஆயிரும்? அந்த அச்சே முறிஞ்சிரும். சரிங்களா? அந்த அச்சே முறிஞ்சிரும். ரொம்ப எடை கம்மி தானே, வப்பம் ஒப்பம் மேற்கொண்டு வச்சுக்கிட்டே தானே இது. ஒரு 5 வயசு பையன்ட்ட 10 கிலோ அரிசியை கொடுத்தா அவன் தூக்கிட்டு போவானா? தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அவன் தரம் அதான் அவனோட தகுதி அறிஞ்சுதான் அந்த பொருளை கொடுக்கணும். தகுதி இல்லாம கொடுக்க கூடாது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது பின்வரும் நிலையணி. அதாவது பின்வரும் நிலையணி என்றால் என்னன்னா, செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருள்களை தந்தால். சரிங்களா? சரி. ஓ, பல இடங்கள்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பின்வரும் நிலையணி. அந்த பின்வரும் நிலையணியை 3 வகையா பிரிக்கிறாங்க. சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரலைன்னா முன்னாடி வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு விதமான பொருளை தருது. சொல் பின்வரும் நிலையணி முன்னாடி வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தந்தால் அது சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து பொருள் பின்வரும் நிலையினால் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். சொல் என்றால் வெவ்வேறு பொருளை தருவது. பொருள் என்றால் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்தால் பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள்
முன்னாடி வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை குறித்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இப்ப இதை ஒன்பை ஒண்ணு அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பாருங்க, சொல் பின்வரும் நிலையணி. செய்யல வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை, சரிங்களா, வெவ்வேறு பொருளை, வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தரும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மலை. புரியுதுங்களா? துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மலை. என்ன சொல்றாங்க? துப்பு என்ற ஒரே ஒரு சொல் உண்பவர், உணவு உண்ணக்கூடிய பொருள் என பல்வேறு இடங்கள்ல பொருந்து வந்தனால இது சொல் பின்வரும் நிலைன்னு எனப்பட்டுச்சு. ஓகேங்களா? சொல் பின்வரும் நிலைன்னு எனப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, பற்றுக பற்றற்றான். பற்றுக பற்றற்றான். பற்றினை அப்பற்றை பற்றுவிடற்கு. என்ன சொல்றாங்க? இதுல எதுக இருக்கு? பற்றுக பற்றுக, மோனையும் இருக்கு. சரிங்களா? மோனையும் இருக்கு. ஓகேங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. என்னண்டா, எல்லா பற்றுகளையும் விட்டுட்டு கடவுளை பற்றை மட்டுமே பற்றிக்கொள். அந்த பற்றை பற்றி மற்ற பற்றுக்களை விட்டு விட்டு இது உலக பற்றுக்களை விட்டு கடவுள் பற்றை அடைவதன் மூலம் பிற பற்றுகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். ஒண்ணுமே இல்லை. நீ உலகத்து மேல ஆசைப்படாத, கடவுள் மேல ஆசைப்படு, கடவுள் பக்தியில வா. அதான் சுருக்கமான விஷயம். சரிங்களா? பட்டினா விரும்புறது வேற ஒண்ணுமே இல்லை. பொருள் பின்வரலேனி. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வருவது பொருள் பின்வரலேனி. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். சரிங்களா? அவிழ்ந்தன தோன்றி அளந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்துதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை, கொண்டன காந்தல் குலை. என்ன சொல்றாங்க? இங்க அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மலர்ந்தன என்ற ஒரே ஒரு பொருளை குறிக்குது. மலர்ந்தன என்ற ஒரே பொருளை குறிக்குது. பொருள் என்னது? ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வருவது. அவிழ்ந்தன என்றால் மலர்ந்தன, அலர்ந்தன என்றால் மலர்ந்தன, நெகிழ்ந்தன என்றால் மலர்ந்தன. சரிங்களா? விண்டன என்றால் மலர்ந்தன, விருந்தன என்றால் மலர்ந்தன, கொண்டன என்றால் மலர்ந்தன. அப்ப அந்த ஒரு மலர்ந்தனக்கு எத்தனை பொருள் வேறுபடுது பாருங்க. அப்ப ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்தால் அதற்கு பெயர் தான் என்னது? பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா? அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன்னாடி வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சரிங்களா? ஏன்னா இது என்ன வந்திருக்கு? விளக்கு என்ற சொல் தான் வந்திருக்கு, ஏன்னா ஒண்ணுமே இல்லை. விளக்கு என்ற சொல் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. சோ இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப அணி இலக்கணம் நடத்துறோம் இல்லையா? அதுல இருந்து சில வினாக்கள் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பாருங்க. அணி என்பதற்கு என்ன அர்த்தம்? அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். கவிதை, இலக்கணம், இயல்பு, அழகு. அணி என்பதற்கு அழகு என்று பொருள். சரிங்களா? அழகு. அடுத்து இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சியா, உயர்வு நவிர்ச்சியா, சொற்பொருள் பின்வரல் இல்லையா, இவற்றில் எதுவுமே இல்லையா? இயல்பு நவிர்ச்சி இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்கள். இந்த அமைந்துள்ள அணியோட பெயர் என்ன? போல, புறைய, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன. இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வந்தாலே அது என்ன அணி? உவமை அணிதான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. உவமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ரெண்டுமே ஒன்றுதான் சொல்லக்கூடியது உருவக அணி. ஏகதேசம். ஏகதேச உருவம் நினைச்சாங்க, ஒன்றை உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவதற்கு பேர் தான் ஏகதேச உருவகணி. அப்ப ஏகதேசம் என என்னது? ஒரு பகுதி.
வாய்மையே மழை நீராகி இத்தர வெளிப்படக்கூடிய அணி என்னன்னா உருவக அணி. சரிங்களா? வாய்மையே மழை நீராகி. தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என 3 வகைப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சேந்தன வேந்தன் திருநடுங்கன் என பாடல் அமைந்த அணி என்ன? தீவக அணி. ஓகே. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். டெய்லி வீடியோஸ பாருங்க. இம்பார்ட்டன்ட்டா தான் நான் குடுக்குறேன் உங்களுக்கு. இத பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.